சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 3வது வாரமாக இன்று 44 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் கோடம்பாக்கம் முதல் தாம்பரம் வரை உள்ள மின்சார ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் இரு மார்க்கங்களிலும் காலை 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை 44 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோல செங்கல்பட்டு முதல் தாம்பரம் இடையே பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று இரவு 11:45 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையிலான மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் புறநகர் ரயில்கள் ரத்து எதிரொலியாக பயணிகள் வசதிக்காக தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை உள்ள வழித்தடத்தில் இன்று கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 44 புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் தேவைக்காக மாநகர பேருந்துகளை கூடுதலாக இயக்க தெற்கு ரயில்வே கோரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தாம்பரம், கிண்டி, தியாகராய நகர், சென்ட்ரல், சென்னை கடற்கரை வழித்தடத்தில் இந்த கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதேபோன்று கூடுதலாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதிகாலை 5 மணி முதல் காலை 10 மணி வரை 10 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும், இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். திருப்பூரில் 100 படுக்கை வசதியுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் 32 மருத்துவ பணியாளர் குடியிருப்புகள் கட்டுவதற்காக பிரதமர் மோடி கடந்த 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மொத்தம் 81 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் முடிவுற்ற நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக மதியம் 3 மணி அளவில் திறந்து வைக்கிறார். திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் அமைந்துள்ள இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை மூலம் திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியில் உள்ள சுமார் 3.5 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் இஎஸ்ஐ மருத்துவமனை மட்டுமன்றி ஆந்திரா, பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ள 20 இஎஸ்ஐ மருத்துவமனைகளை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்.